ஹலோ பிரைஸ் த லார்ட். இன்னைக்குள்ள வசனம் யாருக்குன்னா நமக்கான வசனம், வாலிபர்களுக்கான வசனம் தான் இது. வாசிக்கன்னு கேளுங்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 1-2. சாலமோனின் நீதிமொழிகள். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலப்படுத்துகிறான். அநியாயத்தின் திறவுகோல் ஒன்றுக்கும் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். 10ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம் என்னவென்றால், சாலமோனின் நீதிமொழிகள். சாலமோன் நீதிமொழிகள். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். ஞானமுள்ள மகன்னா இப்போ நல்லா படிக்கிறவன், நல்ல ஒரு வேலையில் இருக்கிறான், வாழ்க்கையில் நல்லா இருந்தான். வாழ்க்கையில்னா எந்த ஒரு தப்புக்கும் போகாதபடி அவன் வாழ்க்கையில் ஞானமாக இருந்தவன் அவனுடைய தகப்பனை அவன் சந்தோஷப்படுத்தி வச்சுருக்கான். அப்பாவுக்கு எந்த ஒரு அவமானத்தையும் கொடுக்காமல், எந்த ஒரு இடத்துலையும் அவமானம் கொடுக்காமல், அவன் அப்பாவை எல்லா இடத்துலையும் தலை உயர வச்சிருக்கான். அவனை தான் தேவன் இதில் சொல்லியிருக்கிறான். ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாக்குகிறான். மூடத்தனம் உள்ளவனா இப்போ எந்த இடத்துல பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்காமல் குடித்துட்டு அப்படி நடக்கிறான் இல்லை, அவனை தான் இதில் குறிப்பிட்டிருக்கு. தப்பு செஞ்சு நடப்பான் தெரியுமா, அவனை தான் இதில் குறிப்பிட்டிருக்கு. அவனை தான் மூடத்தனம் உள்ளவன் என்று சொல்கிறான். மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலப்படுத்திக்கிறான். அதே சில பேர் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில், நான் பழைய வாழ்க்கையில், நான் இதுக்கு முன்னாடி எனக்கு பின்னால் வாழ்க்கையில் நான் இப்படி தான் இருந்தேன். எப்படின்னா, என் அப்பாவுக்கும் என் அம்மாவுக்கும் நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கேன், அவமானத்தை கொடுத்துருக்கேன். அந்த மாதிரிலாம் இருக்குது. நான் இந்த வசனத்தை வாசித்த பிறகு தான் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளோ பெரிய தப்பு செய்தேன் என்று நான் உணர்கிறேன். என்னுடைய ஆண்டவர் எனக்கு அந்த வசனத்தை இன்றைய தினம் எனக்கு உணர வச்சிருக்கிற. இந்த வசனத்தை நீ வாசித்து நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த தப்பையெல்லாம் நீ உணர்ந்து கொள். அதே மாதிரி தான் எனக்கு மட்டும் இந்த வசனம் இல்லை, என்னால் இந்த வசனத்தை கேட்கிற உங்களுக்கும் தான் இந்த வசனம். உங்களுடைய வாலிபர் காலத்தில், இந்த வாழ்க்கையில், இந்த யங் ஸ்டேஜில் இப்போ இருக்கிற வாலிபர்கள் இந்த வசனத்தை கேட்கும்போது, இந்த வசனத்தை வாசிங்க. இந்த வசனத்தை கேட்கும்போது கொஞ்சமாக சிந்தித்து பாருங்கள். என் அப்பாவுக்கு நான் இப்படி நான் அவமானத்தை கொடுத்துட்டேன், என் அம்மாவுக்கு இப்படி செஞ்சு கவலைப்பட வச்சுட்டேனே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க.